குருவாக இருந்து ஒரு காலகட்டத்திலையும் நான் சில சித்தர்களை வந்து பார்த்துருக்கேன். ஸோ நான் அந்த காலகட்டத்தில் நான் ராகவேந்திர சுவாமியை தான் நான் வந்து வணங்கினேன். எனக்கு வரவேண்டிய விஷயங்கள் கரெக்டான நேரத்தில் வந்தால் போதும். இறைவன் என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாலே கடவுள் நம்மளை வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும். நான் கடவுளை உணர்ந்தது எப்போ அப்படின்னா கொரோனா பீரியடில். அப்போ எனக்கு வந்து நர்ஸ் சொல்கிறாங்க, உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு, நாளைக்கு வென்டிலேட்டரில் போட்டுருவாங்க இப்படி இருந்தான்னு சொல்லும் பொழுது அந்த டாக்டர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு மெடிசனை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அது ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா நீங்கள் பிழைச்சிக்குவீங்க, கலக்கலைன்னா பிழைக்க மாட்டீங்க அப்படியே சொன்னார். அப்போ அந்த ராத்திரி நான் வந்து கந்தசஷ்டி கவசம் விடாத சொன்னேன். பிரவோக் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் முழுக்க என்னோட தனிப்பட்ட அனுபவங்களும் நான் எப்படி ஒரு பக்தியில் வந்து என்னை உணர்ந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் நிறைய பேருக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விஷயங்கள் நம்ம நினைவு வச்சுக்கணும். பயத்தினால வரக்கூடிய பக்தி தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நான் வந்து காட் ஃபியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காட் ஃபியரிங் அப்படின்னா நீங்கள் கடவுளை பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம். காட் லவ்விங்னு சொல்லுங்கள். கடவுளை நம்ம எப்போவுமே நேசிக்கணும். கடவுள் வந்து எப்பொழுதுமே எந்த மதத்துலேயுமே எந்த இறைவனுமே நீ இதை செஞ்சாதான் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அப்போ நம்ம கடவுளுக்கு எதுக்காக எல்லாமே செய்கிறோம்? நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது என்ன சொல்கிறோம்? ஒரு பெருமாள் கோயில் போகும்போது துளசி வாங்கிட்டு போங்க, தாயாரை பார்க்கும் பொழுது நம்ம வந்து புஷ்பம் வாங்கிட்டு போகிறது, இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ வே ஆஃப் டூயிங் அ கிராட்டிடியூட். கடவுளுக்கு நன்றி சொல்லுவதற்காக தான். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் நமக்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வராங்க, வீட்டுக்கு பழம் வாங்கிட்டு வராங்க நம்மளை பார்க்க வரும்போது, அதே மாதிரி தான் கடவுளும் நமக்கு ஒரு உறவு தான். நான் எப்பொழுதுமே அப்படி தான் பார்ப்பேன். நான் வந்து கடவுள்கிட்ட வந்து என்ன பண்ணுவேன்னா, எப்படி நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேனோ, எப்படி நான் எங்கள் அக்கா தங்கச்சி கிட்ட பேசுகிறேனோ, அதே மாதிரி தான் நான் தெய்வத்துக்கிட்ட நான் பேசுவேன். அண்ட் இறைவனை நம்ம உணர்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கஷ்ட காலத்தில் கடவுள் எப்படி உங்களுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறது தான். நம்மளை அதை பாதாளத்தில் நம்ம விழப்போவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு கை வந்து நம்மளை தூக்கி விடும். அண்ட் இதற்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய குருவினுடைய அனுகிரகம் இருக்கோ தெய்வ அனுகூலம் அப்படி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நிறைய சித்தர்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே என்னை தேடி வந்தவங்க தான், நான் தேடி போனதே கிடையாது. தெய்வ அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் சின்ன வயசுலேருந்தே என் கூட எனக்கு ஒரு குருவாக இருந்து ஒரு காலகட்டத்திலையும் நான் சில சித்தர்களை வந்து பார்த்துருக்கேன். ஸோ நீ இந்த காலகட்டத்தில் எனக்கு அவங்க பார்க்கும் பொழுது நீ பெரிய ஜோதிடராக வருவ, நீ 4 பேருக்கு குருவாக இருப்பேன்னு அவங்க சொல்லவே இல்லை. என்னை எப்படி கைட் பண்ணாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீ ராகவேந்திரர் சுவாமியை நீ வணங்குன்னு சொன்னார். இதுதான் நான் முதல் எனக்கு பார்த்த நான் குரு. ஸோ நான் அந்த காலகட்டத்தில் நான் ராகவேந்திரர் சுவாமியை தான் நான் வந்து வணங்கினேன். ஸோ இந்த ராகவேந்திரர் சுவாமியை நான் வணங்கினதும் சரி, எங்கள் வீட்லேயுமே எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பக்தி உள்ளவங்க தான். எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது நிஜமாகவே நாங்கள்லாம் வந்து திருச்செந்தூர் முருகன் தான் எங்களுடைய மானத்தை காப்பாற்றினாருன்னு சொல்லுவேன். திருச்செந்தூர் முருகன் எங்கள் வீட்டில் நிறையா திருவிளையாடல் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் சின்ன வயசுலேருந்தே இறைவனோட ஒரு பெரிய பிணைப்பில் இருந்ததுனாலேயோ என்னவோ தெரியல, இன்றைக்கி நான் வந்து ஒரு நிலைமையில் ஒரு 10 பேருக்கு ஒரு குருவாக ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதே மாதிரி சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் பிரபாகரானந்த சுவாமின்னு ஒருத்தர், அவரை வந்து நான் ஒரு காலகட்டத்தில் நான் பார்த்தேன். அவர் வந்து எப்போவுமே சொல்லுவார், நீ ஜோதிடர் ஆவ அப்படின்னு சொல்லுவார். அவர் சில மந்திரங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, சில பூஜை முறைகளை சொல்லி கொடுத்தாரு, இறைவனை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தார். ஸோ இவங்க சொல்லி கொடுத்ததுல எல்லாம் என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வணங்கினால் நம்ம கேட்காமலேயே கடவுள் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும். நீங்கள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் வைக்கும் பொழுது கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு இருப்பார். ஸோ அது எல்லாமே சுருங்கிடும். அதனால் எனக்கு வரவேண்டிய விஷயங்கள் கரெக்டான நேரத்தில் வந்தால் போதும். இறைவன் என்னுடைய கஷ்டத்தில் என்னை எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாலே
கடவுள் நம்மளை வந்து கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும். ஒரு பெரிய விஷயம் நான் கடவுளை உணர்ந்தது எப்போ அப்படின்னா கொரோனா பீரியடில். கொரோனாவில் நான் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்த டைமில் என்னுடைய லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன டைம் டாக்டர் வந்தே சொன்னார். அதுவும் ஃபஸ்ட்டு ஃபேஸு நான்லாம் போய் அட்மிட் ஆன டைமில். அப்போ எனக்கு வந்து நர்ஸ் சொல்கிறாங்க, உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு, நாளைக்கு வென்டிலேட்டரில் போட்டுருவாங்க இப்படி இருந்தான்னு சொல்லும் பொழுது அந்த டாக்டர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு மெடிசனை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அது ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா நீங்கள் பிழைச்சிக்குவீங்க, கலக்கலைன்னா பிழைக்க மாட்டீங்க அப்படியே சொன்னார். அப்போ அந்த ராத்திரி நான் வந்து கந்தசஷ்டி கவசம் விடாத சொன்னேன். எனக்கு வந்து ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஸோ மனசுக்குள்ளேயே எதுவாக இருந்தாலும் முருகா நீ பார்த்துக்கோன்னு சொன்னது. ஆனால் நான் சொன்னேன், மறுநாள் வந்து போட்டாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க. பட் அன்னைக்கே எனக்கு அது வந்து ரத்தத்தில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஸோ செகண்ட் டோஸ் ஈவினிங் போட்டாங்க. டாக்டரே சொன்னார், இட் இஸ் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் கடவுள் வந்து நாம் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒரு எல்லையை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் கந்தசஷ்டி கவசம் சொல்லி பிழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை விட இறைவன் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை உணர்வதற்கான ஒரு காலம் அப்படிங்கிறது வரும். அது வந்து நம்மளுடைய ரொம்ப கஷ்ட காலத்தில் தான் நம்ம இறைவனை நம்ம உணர்வோம். இந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் கடவுள் வந்து காண்பித்து கொடுப்பார். அதனால் இறை நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ நம்ம கடவுளை வணங்குறோம், நமக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம். நம்ம கடவுளை வணங்குறோம், கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, இறைவன் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல தெய்வம் ஒரு மனித ரூபத்தில் வந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரியான ஒரு அற்புதங்களும் இந்த மாதிரியான ஒரு அதிசயமும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பெண்ணாக ஒரு பக்தி வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரொஃபஷ்னல் என்னுடைய ஜோதிட ரீதியாக நான் சில வெளிநாடு பயணங்கள் எல்லாம் போனேன். இந்த பயணங்கள் எல்லாம் நான் தனியாக தான் நான் போனேன். என் கூட துணைக்கெல்லாம் யாரும் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் இந்த என்னுடைய இறை நம்பிக்கையும் எனக்கு இருக்கக்கூடிய பக்தியும் என்னை ரொம்பவுமே காப்பாற்றுச்சு. எந்த இடத்துலையுமே ஒருத்தர் கூட, அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் நம்ம பார்க்குறோம், ஒரு பெண் வந்து தனியாக எங்கே ட்ராவல் பண்ணாலுமே ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் வருது. பட் நான் வந்து என்னுடைய 15 வருட கால அனுபவத்தில் நான் தனியாக ஒரு வெளிநாடு போகும்பொழுது எனக்கு கிடைத்த மரியாதை, எனக்கு கிடைத்த அங்கே பேர் புகழ், எனக்கு இருந்த மனிதர்கள், நான் அங்கே பல கோவில்களுக்கு அவங்களோட போனது, அந்த நாட்டு பிரதமரோட போனது, இது எல்லாமே நான் வந்து பக்தியாக இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். என்னுடைய இறை நம்பிக்கை என்னை காப்பாற்றுச்சு. என் கூட இருக்கிற தெய்வங்கள், அது பெண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களுமே என் கூட இருந்த தெய்வங்கள். நான் தனியாக போன இடத்துலையும் என்னை எந்த விதத்துலேயுமே ஒரு சின்ன உடல் ஆரோக்கியமோ இல்லை வந்து மற்றவர்களால் எனக்கு ஏதாவது ஒரு மானபங்கமோ இல்லை போன இடத்துல எனக்கு ஒரு அவமரியாதையோ எதுவுமே இல்லாமல் என்னை கடவுள் பாதுகாப்பாக என்னை கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக என்னுடைய வீட்டிற்கு வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பக்தி வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஒரு பெண்ணாக என்னுடைய பக்தியை நான் எப்படி உணர்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு இது. இன்னும் 2-3 சம்பவங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஜோதிடத்துறையில் இந்த பக்தியில் வந்து இறைவன் எப்போவுமே என் கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோவில்களுக்கு நம்ம போகிறோன்னா கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து பார்க்கறது உண்டு. என்னுடைய உடல் ரீதியாகவும் சரி, உணர்வு ரீதியாகவும் சரி, நான் இறைவனை வந்து பார்த்திருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அனுபவிக்கும் பொழுது தான் அதனுடைய முழுமையான இது நமக்கு தெரியும். உங்களுக்குமே கண்டிப்பாக இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் இருக்கும். பொதுவாக வந்து நம்மளுடைய இந்த மாதிரியான ஒரு பக்தி அனுபவங்கள் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய இந்த இறைவன் நம்ம கூட இருக்கான் அப்படிங்கிறதுக்கான சில சைன்ஸ் எல்லாம் இது நம்ம மற்றவங்கள்ட்ட சொன்னால் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா இதெல்லாம் நமக்கு நிறையா இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரியான அனுபவங்கள் இல்லாமலேயே இருக்காது. இன்றைக்கு இந்த என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.